ரஜினியோட பிறந்தநாள் விழாவில் பாராட்டு தெரிவிக்கிற மட்டும் சொல்றாங்க. அதே நேரத்தில் வந்து அவர் பாராட்டுறதுக்காக வந்து விஜயை இகழ்ந்து பேச தான் வந்து கூட்டணி கட்சியாளர்கள் பேசுறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து பயம்தான். இந்த திருட்டு கூட்டத்தை தவிர வேற ஒரு புதிய அரசியல் ஆற்றல் இந்த நிலத்தில் முளைச்சிடக்கூடாதுங்கிற அச்சம்தான். ஒரு திருடனுக்கு திருடன் பாதுகாப்பாக இருப்பான். அதை அண்டி ஒண்டி வாழ்கிறவ எதை எதிர்த்து பேசுவீங்க? எந்த கொள்கை, எந்த இடத்துல நீங்கள் திமுகவை எதிர்த்து கருத்து சொல்கிற இடத்துல இருக்கிறீங்க? தம்பி, மல்லிகை பூவாலையும் மயில இறகாரையும் வருடி விடுவதல்ல கூட்டணிங்கிறது. அது கூட நின்றுக்கிட்டு எதில் உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது? எதில் உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது? சரி, இவ்வளோ பேசுனீங்க. என் வீட்டில் வந்து ஆள் இருக்கும்போது எல்லாரும் இருக்கும்போது எதுக்கு கதவுல அழைப்பானையை ஒட்டணும்? அது அவசியமானதா? அந்த அழைப்பானை ஓட்டினதோட காவல்துறையின் வேலை முடிஞ்சிருச்சுல. கிழிச்சா என்ன, அதை வச்சுருந்தா உனக்கு என்ன? கிழிச்சதுக்கு எதுக்கு நீ அடித்து சீரோட இல்லாத காவலர் உள்ள அனுப்ப அடித்து இழுத்துட்டு போனேன்? அதுவும் ஓய்வற்ற ஒரு இராணுவ வீரரை, என் வீட்டில் இருக்கிற ஒருவரை அடித்து இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே? அதை சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே? இதையெல்லாம் பேசாத கம்யூனிஸ்ட்டு என்ன கம்யூனிஸ்ட்டு? ஏன் ஐயா அன்புமணி பேசியிருக்காங்க, அம்மா திலகபாமா பேசியிருக்கிறாங்க, இயக்கங்கள் எஸ்டிபிஐ அண்ணன் தடா ரஹீமு, அண்ணாமலை தம்பி பேசியிருக்காரு. மற்றவங்க நியாயத்தை பேசு. வழக்கு நீதிமன்றத்திற்கு வழக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசணும். விசாரணை இருக்கும்போது நீ எப்படி என்னை குற்றவாளின்னு சொல்லுவ? நீயே தீர்ப்பு எழுதி படிப்பிய? மதிப்புமிக்க பெரியவர்கள் அந்த மதிப்போடு போய் அரசியல் இதுவரை வாய் திறக்காமல் இப்போ திறக்க வேண்டிய தேவையாக வந்தது. இத்தனை கேள்வி கேட்டல, இதுக்கெல்லாம் வாய் திறக்கலை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேளு, நான் தான் உண்மையிலேயே கம்யூனிஸ்ட். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் அது பாலிகள் அப்படின்னு. இருங்க, நான் பேசுகிற தலைவருக்கு தான் பேசிட்டு பேசுகிற தலைவர் பெருமக்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாராவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா? தேவைன்னா அவள் போயிட்டு அப்படி போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம்னு வாழ்ந்துக்கிட்டவனாவது இருப்பானா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லேயே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னது யார்? உங்கள் ஐயா சொன்னார்னு இப்போ இருக்கிற ஐயா சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறார். இப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்கள் பெரியார். ஒன்று பெரியாரை தலைவராக ஏற்றிருக்கிறீங்க. அப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே என்ன? இல்லை அம்மையார் கனிமொழிக்கும் சேர்த்து தான் கேட்குறேன். இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் கேட்குறேன். பெரியாரை பெரியாருன்னு தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறீங்களே, அவர் சொன்னது தான். இப்போ அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன். இப்போ எதுக்கு நீ உனக்கு என்ன பிரச்சனை ஆகுது? ஏப்பா உங்கள் தலைவர் சொன்னது தான்ப்பா நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். அதில் உங்கள் கருத்து என்னப்பா? என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்க? நாங்கள் திருப்பி ஒவ்வொன்று நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிறேங்க, நீங்கள் வெளியில் நடமாட முடியுமான்னு பாருங்க. அமைதியாக போங்க, அமைதியாக போங்க. தூத்துக்குடியில் மறுபடியும் ஸ்டெர்லைட் முயற்சியில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு அதை திறக்க விடுறதுக்கு அண்ணன் இவ்வளோ பெரிய படையை வச்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கேன். தேர்தலில் அரசியல் வெற்றியெல்லாம் எனக்கு 4ஆம் பட்சம். என் நிலமும் என் வளமும் என் மக்களின் நலமும் தான் எனக்கு முக்கியம். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றுமே இல்லைங்கிற அம்மா செத்து. இப்போ என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்குது. அது நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. தேர்தலில் நிற்பேன், நிற்கலே நான் போவேன். ஆனால் என் மக்கள் இந்த நிலத்தின் வளத்தையும் பாதுகாக்கிறது, மக்களின் நலத்தை நிலத்தின் வளத்தை யார் கெடுத்தாலும் தடுத்து போராடுற வேலை எங்களோடது. நீ திறந்துரு பார்ப்போம் ஸ்டெர்லைட்டை. நீ திறந்துரு. இந்த திராவிட கூட்டம் மாதிரியா? நாங்கள் வந்தால் துப்பாக்கி சூட்டில் அதில் ஈடுபட்டவருக்கு 2 மாதத்தில் நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம், தண்டனை பெற்றுக் கொடுப்போம். என்ன நடந்தது? கொடநாடு கொலைக்கு என்ன விசாரணை? பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வுக்கு அந்த கொடுமைக்கு என்ன விசாரணை? அந்த காணொலி இப்போ மறுபடியும் வெளியிடுவோமா? கதறி அந்த தங்கைகள் துடிச்சதெல்லாம் பார்த்து அப்போ கொந்தளிச்சியலை. அப்போ நாங்கள் வந்தால் 2 மாதத்தில் எல்லாத்தையும் தீர்ப்பண்ணி நீதியை நிலைநாட்டுவோங்களே. இப்போ ஆட்சியை முடிய போகுது, 5 ஆண்டாக போகுது. ஏன் ஒன்றும் செய்யலை? சாத்தான் குளத்தில் எல்லாமே சொன்னீங்க, எங்கே செஞ்சீங்க? கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். 5 பேர் செத்தானா இல்லையா? செத்தான். யாரோ ஒருத்தன் கொண்டிருக்கான். ஒரு நொடி கூட, ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாத இடத்தில் 1 மணி நேரம் மின்சாரம் எப்படி அணைஞ்சது? யார் கேட்டது? அதுக்கான விசாரணை இல்லை. யார் குற்றவாளி? என்ன நோக்கத்துக்காக கொலை நடந்தது? இந்த பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. அதை நிகழ்த்தியவர்கள் யார்? பின்னணி யார்? ஏன் அது குறித்து விசாரணையே இல்லை?
எல்லாருடைய கவனமும் இதிலே இருக்குதே. காரணம் என்ன? ஏன்னா காரணம் சீமான். விளங்குதா? அப்போ நீ என்னை எதிர்கொள்ள முடியலை. நான் நிற்கிற உயரம் 8ங்கிறான், 16ங்கிறான், 16 32 நான் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அது ஆகும். பார்க்க தானே போகிறீங்க 26ல். முடிவுக்கு வரணும்னு தான் நான் வழக்கு தொடுத்தேன். நீங்கள் அதை விரும்பலை, இழுக்கிறீங்க. என்னை அவமானப்படுத்துறது, சிதைச்சிறதுன்னு நினைக்கிறீங்க. நான் எல்லா மக்களும் என்னை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்னை சமாளிக்க முடியாமல் இந்த அவதூறையே சுமத்தி என்னை வந்து அது என்னை எப்படி சொல்கிறதுங்க, இது சிரமப்படுத்துறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. பார்க்கத்தானே போகிறீங்க நீங்கள். அது ஒரு முற்று வரும், விரைவில் வரும். நன்றி, வணக்கம்.